நான் சொல்ற இந்த ஒரு சில டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க, நீங்க ரொம்ப ஹெல்தியா இருக்கலாம். நீங்க டேப்லெட் சாப்பிடும் போது நார்மல் வாட்டர்ல டேப்லெட் சாப்பிடுறீங்களா? இனிமே அப்படி சாப்பிடாதீங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில நீங்க டேப்லெட் சாப்பிட்டீங்கன்னா அந்த டேப்லெட் சீக்கிரம் கரைஞ்சு நம்ம உடம்புல வேலை செய்யும். பகல் நேரத்துல அதிகமா தண்ணி குடிங்க, நைட் நேரத்துல கொஞ்சம் கம்மியாவே தண்ணி குடிங்க. ஏன்னா பகல்ல குடிக்கிற தண்ணி நம்ம அன்றாட வேலை செய்யும் போது அது நமக்கு எனர்ஜி தரும். நைட்ல அதிகமா தண்ணி குடிச்சா நமக்கு யூரின் ப்ராப்ளம் ஏற்படுத்தி நமக்கு தூக்கத்தை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். ஈவினிங் 7 மணிக்கு மேல நீங்க டின்னர் சாப்பிடாதீங்க. ஈவினிங் 7 மணிக்கு முன்னாடியே உங்க டின்னர் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. உங்க டின்னர் டைம்ல ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸா சாப்பிடாதீங்க, ஏன்னா ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். லைட்டான ஃபுட்ஸா சாப்பிடுங்க, சீக்கிரமா ஜீரணம் ஆகும், நல்ல தூக்கம் வரும். சாப்பிட்ட உடனே தூங்க போகாதீங்க. 15 to 20 மினிட்ஸ் வாக்கிங் போனதுக்கு அப்புறம் தூங்க போங்க. அப்பதான் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாமே ஜீரணமாகும். நைட்டு 10 மணிக்கு முன்னாடியே தூங்கிருங்க, காலையில 5 மணிக்கு முன்னாடியே எழுந்துக்கோங்க. பொதுவா 7 மணி நேரம் தூக்கம் இருந்தாதான் நம்ம உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நீங்க காலையில சீக்கிரமா எழுந்து தியானம், மூச்சு பயிற்சி, யோகா இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா அன்னைக்கு டே ஃபுல்லாவும் எனர்ஜெட்டிக்காவும் ஃப்ரெஷ்ஷாவும் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம காலையில சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு 8 மணிக்கு முன்னாடியே சாப்பிடுங்க. நம்ம காலையில சாப்பிடக்கூடிய அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம டே ஃபுல்லா நம்ம உடம்புக்கு எனர்ஜி தருது. நான் சொன்ன இந்த எல்லா டிப்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அன்னைக்கு டே ஃபுல்லாவும் ஹெல்த்தாவும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காவும் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். பாய்.